மீண்டும் மோத போகும் விஜய் அஜித் படங்கள். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த வரிசையில் அடுத்த இடத்துல அதிகமாக போட்டியாக பேசப்பட்ட நடிகர்கள்னா அது விஜய் அஜித் தான். இந்த விஜய் அஜித் படம் ஒன்றா வருதுனாலே ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே வந்து பயங்கரமாக அதை ஒரு திருவிழா போல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. இந்த சூழலில் கடைசியாக இவங்களுக்குள்ள எப்போ கிளாஷ் ஆச்சுன்னா, வாரிசு, துணிவு படங்கள் ஒன்றா வந்து ரிலீஸ் ஆனது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீரம், ஜில்லா படங்கள் வந்து கிளாஷ் ஆயிருந்துச்சு. தற்போது விஜய் வந்து தன்னுடைய கடைசி படத்தை அறிவிச்சு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த சூழலில் இவங்களுடைய பழைய படங்கள் ஒன்றா கிளாஷ் ஆக இருக்கு. அதாவது அஜித்தோட அட்டகாசம் படம் தற்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு. இந்த சூழலில் வர டிசம்பர் 5ஆம் தேதி விஜயோட காவலன் படமும் ரீரிலீஸ் ஆக இருக்கு. இதன் மூலமா விஜய் அஜித் படங்கள் மீண்டும் கிளாஷ் ஆவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே அட்டகாசம் படம் ரீரிலீஸ் ஆகி அதை அஜித் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸ் காவலன் படத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக காத்திருக்காங்க. ரெண்டு பேரோட செலிப்ரேஷன்ஸும் வந்து மீண்டும் கிளாஷ் ஆக காத்திருக்கு. ரெண்டு பேரோட படங்களும் வந்து மீண்டும் கிளாஷ் ஆக இருக்கு. என்ன அட்டகாசம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ காவலன் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் யார் முந்த போறான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.